ஹலோ அண்ணா, அக்கா, நீங்க இத பத்தி ஒருபோதும் சிந்திச்சீங்களா? ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 300 தடவை சிரிக்கும். ஆனா நாம பெரியவங்க ஆனதும் 10 தடவை கூட சிரிக்க மாட்டோம். எங்க போச்சு அந்த சிரிப்பு? சிரிக்கும்போது நம்ம மூளை அன்பை உருவாக்கும் ரசாயனத்தை வெளியிடும். அதனால்தான் நாம ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக உணர்றோம். ஆனா வாழ்க்கை முன்னேறும்போது அழுத்தம், பொறுப்பு, என்ன சொல்லுவாங்க அண்ண பயம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம சிரிப்பையே மெதுவா குறைக்குது. ஆனா ஒரு ரகசியம் கேளுங்க. சிரிக்கும்போது உடம்பு உள்ள என்ன நடக்குது தெரியுமா? இயற்கையான வலி குறைக்கும் சக்தி வெளியிடும். அழுத்தம் உடனே குறையும். மனசு லேசா மாறும். நீங்க கவனிச்சீங்களா? நாம தனியா இருந்தா சிரிக்கவே மாட்டோம். ஆனா நண்பர்களுடன் இருந்தா காரணமே இல்லாம சிரிப்போம். ஆய்வுகள் சொல்றது 80% சிரிப்பு நகைச்சுவைக்காக இல்ல, உறவை கட்டுப்படுத்துற ஒரு சின்னம். அதாவது சிரிப்பு வந்தா நான் உன்னோட சேஃபா இருக்கேன்னு நம்ம மூளை சிக்னல் கொடுக்குது. இன்னும் ஒரு அதிர்ச்சி விஷயம், உலகத்திலே சிரிக்க கற்றுக் கொடுக்கும் பயிற்சி கூட இருக்கு. இந்த சிரிப்பு யோகாவை டாக்டர் மதன் கத்தாரியா ஆரம்பிச்சார். மருத்துவமனைகளில் கூட இப்ப சிரிப்பு சிகிச்சை யூஸ் பண்றாங்க. நம்ம போலி சிரிப்பே இருந்தாலும் மூளை அதை உண்மையா நம்பிடும். நாடுகளுக்கு நாடு சிரிப்பும் மாறுது. சிலர் சத்தமா சிரிப்பாங்க, சிலர் மெதுவா சிரிப்பாங்க, சிலர் அந்நியர்கள் முன்னாடி சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு உண்மை மட்டும் எல்லாத்தையும் கடந்து நிக்குது. 10 நிமிஷம் சிரிச்சா 2 மணி நேரம் வலி குறையும் சிரிப்பு நம்ம கவனம், சிந்தனை, படைப்பாற்றல் எல்லாத்தையும் உயர்த்தும். அதனால்தான் சந்தோஷமா இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள். இப்ப புரியுதா? சிரிப்பு ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு அறிவியல் சக்தி. நாடு மாறலாம், மொழி மாறலாம், ஆனா சிரிப்பு மட்டும் உலகத்தையே இணைக்குது. இப்படி இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா பகிருங்க. தொடர்ந்து பாருங்க வைடே.